வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ எஸ்எஸ்சி ஜிடியோட ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல பார்ட் 17 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which sport is the Durand Cup is associated with? Durand கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, ஃபுட்பாலோட தொடர்புடையது. அப்போ பேட்மிண்டனுக்கு என்னென்ன கப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் கப், ஊபர் கப், நாரங் கப், அகர்வால் கப். அப்போ ஹாக்கிக்கு பார்த்தோம்னா தயான் சந்த், ஆஹா கான், பாம்பே கோல்டு கப். அப்புறம் கிரிக்கெட்டுக்கு பார்த்தோம்னா வில்ஸ் கப், ராஞ்சி கப், பார்டர் கவாஸ்கர், தியோதர் trophy. Next question, the Simon Commission arrived in India. Simon Commission இந்தியாவுக்கு வந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 1928. அப்போ சைமன் கமிஷன் ஃபார்ம் பண்ணனது 1927ல. இப்போ 1931ல மார்ச் 5 வந்து காந்தி இர்வின் பேக்ட். 1919 April 13 Jallianwala Bagh massacre. February 4 Feb 4 வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட். சௌரி சௌரா இன்சிடென்ட். Next question, which of the following articles of the Indian Constitution mentions that no person accused of any offence shall be compelled to be a witness against himself? எந்த ஒரு மனுஷனையும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுறதுக்கு வற்புறுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சட்டம், எந்த ஆர்டிகிள் சொல்லுதுன்னா ஆர்டிகிள் 20. ஆப்ஷன் டி. அப்போ ஆர்டிகிள் 14 வந்து என்ன சொல்லுதுன்னா நோ டிஸ்கிரிமினேஷன் based on race, religion, place of birth and sex. அப்புறம் ஆர்டிகிள் 18 வந்து prohibits the state from conferring titles on anyone. எந்த ஒரு சிறப்பு பட்டங்களையும் கொடுக்கறத வந்து தடை பண்ணுது. அப்புறம் ஆர்டிகிள் 16 வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலை வாய்ப்புல வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிறது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். Next question, which one is not the festival of Gujarat? குஜராத்தோட பண்டிகை இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த உத்தராயன் காத்தாடி விழா, உத்தராயன் கைட் ஃபெஸ்டிவல் வந்து குஜராத்தோடது. ஹஜ் திருவிழாவும் வந்து குஜராத்தோடது. பேராகிளைடிங் ஃபெஸ்டிவலும் வந்து குஜராத்தில் நடக்கக்கூடியது. அப்போ இந்த சன்பர்ன் ஃபெஸ்டிவல் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. இந்த சன்பர்ன் ஃபெஸ்டிவல் வந்து எங்க நடக்குது அப்படின்னா கோவால நடக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல். அப்புறம் இந்த உத்தராயன் ஃபெஸ்டிவல்ல தான் மகர் சங்கராந்தி அப்படிங்கிற பேர்லயும் செலிப்ரேட் பண்றாங்க.
இந்த ஹஜ் ஃபெஸ்டிவலை ரான் உட்சேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. Next question, as of 2023, when was the last fundamental duty added to Article 51A? இந்த question வந்து repeated வந்துட்டே இருக்கு. 2002 D. First fundamental duty வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். இவங்க எத்தனை டியூட்டிஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8 டியூட்டிஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் கவர்மெண்ட் வந்து 10 டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 1976ல. அப்புறம் 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி தான் 11th டியூட்டி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த 11th டியூட்டி என்ன சொல்லுது அப்படின்னா டு ப்ரொவைட் education to children below 6 to 14 years of age. 6ல இருந்து 14 வயசுக்குள்ளாடி உள்ள பிள்ளைங்களுக்கு கட்டாயமா கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. Next question, according to census 2011, which of the following northeastern states have the highest literacy rate அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல லிட்ரஸியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கேரளா, செகண்ட் வந்து லக்ஷதீப், தேர்ட் மிசோரம், ஃபோர்த் வந்து கோவா, ஃபிஃப்த் வந்து திரிபுரா. இதுல இருந்து மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ யூனியன் டெரிட்டரிஸ்ல ஃபர்ஸ்ட் கேட்டாங்கன்னா லக்ஷதீப். அப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது மிசோரம். ஆப்ஷன் பி. டோட்டல் லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து 74.04%. அதே நேரத்தில் மேல் லிட்ரஸி ரேட் வந்து 82.14%. ஃபீமேல் பார்த்தோன்னா 65.46%. லிட்ரஸி ஹையஸ்ட் ஸ்டேட்ஸ் பார்த்தோம். லோவஸ்ட் லிட்ரஸி எங்க அப்படின்னா பீகார். Next question, T. Bala Saraswati is related to which of the following dance? Bala Saraswati பின்வரும் எந்த நடனத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரதநாட்டியம். ஆப்ஷன் டி. அப்போ கதக்ல குயின் ஆஃப் கதக் அப்படின்னு யார சொல்லுறாங்கன்னா குயின் ஆஃப் கதக் அப்படின்னு சொல்லப்படுறது சித்தாரா தேவி. அப்புறம் ஒடிசியில வந்து ஃபேமஸ் ஆனது யாரு அப்படின்னா கெலுச்சரன் மொஹபத்ரா. கெலுச்சரன் மொஹபத்ரா. கதகளியில ஃபேமஸ் வந்து குரு கோபிநாத். Next question, the idea of dash has been borrowed from the constitution of erstwhile USSR, Union of Soviet Russiaல இருந்து எடுத்த எந்த அரசியல் அமைப்போட இதை வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் வந்து நம்ம முன்னாடி உள்ள சோவியத் ரஷ்யா அங்கிருந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா யூஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி ப்ரீஆம்பிளையும் வந்து யூஎஸ்ஏல இருந்து தான் எடுத்திருக்கோம். Next question, identify the ancient site from the information given below. This is an old site with caves and rock shelters. People choose these natural caves because they provided shelter from the rain, heat and wind. The rock shelters are close to the Narmada Valley அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழமையான பழங்கால தளத்தை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அங்க வந்து குகைகளும் பாறைகளும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தாலே
ஆப்ஷன் ஏ பிம்பட்கா அப்படின்றது. இந்த பிம்பட்காவா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா எப்போ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2003ல. இப்போ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா மத்திய பிரதேஷ் ஸ்டேட் வந்து மத்திய பிரதேஷ். பிரம்மகிரி அப்படிங்கிறது ஒரு வேர்ல்ட் லைஃப் சாங்சுரி வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா. மெஹர்கர் அப்படிங்கிறது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கு முந்தையது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ இருக்க பாகிஸ்தான் பலுசிஸ்தான்ல இருக்கு. அப்புறம் இந்த இனாம் கயான் அப்படிங்கிறது வந்து போஸ்ட் ஹரப்பன் சைட் ஆர்கியாலஜிக்கல் சைட். இப்போ அங்க வந்து அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. போஸ்ட் ஹரப்பன் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் क्वेश्चन, மேக்கிங் சுகர் ஃப்ரம் sugarcane falls under which sector of economic activity? கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிப்பது எந்த பொருளாதார நடவடிக்கையின் கீழ் வருகிறது? ஆக்சுவலா இந்த துறைகள் வந்து எக்கனாமிக்ஸ்ல நம்ம வந்து 4 விதமா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டார் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிங் ரா மெட்டீரியல்ஸ். இது வந்து அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே வந்து எதுல வரும் அப்படின்னா பிரைமரி செக்டார்ல வந்து வரும். அதே நேரம் செகண்டரி செக்டார் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரா மெட்டீரியல்ஸை ஃபினிஷ்டு குட்ஸா மாத்துறது. இப்போ இதுல வந்து சுகர் அப்படிங்கிறது சுகர் கேனை விளைவிக்கிறது வந்து இதுல வரும். சுகர் கேனை விளைவிக்கிறது. செகண்டரி செக்டார் போகும்போது இந்த சுகர் கேன்ல இருந்து நம்ம வந்து சுகர் தயாரிக்கிறது வந்து செகண்டரி செக்டாருக்கு போகும். இதே நேரத்துல தேர்ட் செக்டார் டெர்ஷியரி செக்டார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம காமனா சொல்லுவோம். சர்வீஸ் டு கன்சியூமர்ஸ். இதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து இந்த டெர்ஷியரி செக்டார்ல வரக்கூடியது. இதே நேரம் 4ஆம் துறையில பார்த்தோம் குவாட்டர்னரி பார்த்தோம் அப்படின்னா நாலேஜ் பேஸ்ட் எல்லாமே இதுல வரும். நாலேஜ் பேஸ்ட் எல்லாமே இதுல வரும். அதாவது சயின்டிஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், டீச்சர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த குவாட்டர்னரி செக்டார்ல வரக்கூடியது. Next question, the Ministry of Finance has recently launched the Mahila Samman Savings Certificate. நிதி அமைச்சகம் சமீபத்தில் மகிழா சமான் சேமிப்பு சான்றிதழை எந்த ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2023. ஆப்ஷன் ஏ. இந்த ஸ்கீம் வந்து மைனர் கேர்ள்ஸுக்காக அவங்களோட கார்டியன்ஸ் வந்து காசு போடக்கூடிய ஒரு ஸ்கீம். இப்போ மினிமமா எவ்வளவு போடலாம் அப்படின்னா 1000 போடலாம், மேக்சிமமா 2 lakh வரைக்கும் போடலாம். 2 lakh வரைக்கும் போடலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7.5% வந்து கொடுக்குறாங்க. மெச்சூரிட்டி வந்து 2 years. 2 years. இது வந்து 2 வருஷத்துல நம்ம போட்ட காசை இந்த இன்ட்ரெஸ்டோட நம்ம எடுக்கலாம். Next question, which of the following is the time period of the 10th 5-year plan அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 10th 5-year plan வந்து 2002 to 2007. அப்ப 2007 to 12 வந்து 11th 5-year plan, 12 to 2017 வந்து 12th 5-year plan, 97 to 2002 பார்த்தோம்னா 9th 5-year plan, இது வந்து 10th 5-year plan. Next question, the Indian political system is often described as a federal system with a strong unitary bias. Which feature gives it this unitary bias? இந்திய அரசியலமைப்பு வலுவான ஒற்றையாட்சி சார்பு கொண்ட கூட்டாட்சி அமைப்பு என்று அடிக்கடி விவரிக்கிறது. எந்த அம்சம் அந்த ஒற்றை சார்பு நிலை அளிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், ஒற்றை குடியுரிமை. இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் எங்க ஃபாலோ பண்றாங்கன்னா யூஎஸ்ல வந்து ஃபாலோ பண்றாங்க. இங்க வந்து இருக்கிற ஸ்டேட்ஸுக்குன்னு தனியா ஒரு குடியுரிமை உண்டு, அமெரிக்கால காமனாவும் ஒரு குடியுரிமை உண்டு. அப்படி டியூவல் சிட்டிசன்ஷிப். இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறது வந்து நம்ம எங்க இருந்து பார்த்து எடுத்திருக்கோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணியிருக்கோம்னா
யூகேல இருந்து, borrowed from UK, யுனைடெட் கிங்டத்துல இருந்து எடுத்திருக்கோம். Next question, who is known as the father of the Indian Renaissance and played a pivotal role in the Bengal Renaissance movement? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு அப்படின்னு கேட்டானா ராஜாராம் மோகன் ராய். ஆப்ஷன் சி. இவர் தான் பிரம்ம சமாஜோட ஃபவுண்டர் ஆஃப் பிரம்ம சமாஜ். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பார்த்தோம் அப்படின்னா ஆத்தர் ஆஃப் நேஷனல் சாங் வந்தே மாதரத்தோட ஆத்தர். அப்ப ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856ல வந்த ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வரதுக்கு காரணமா இருந்த ஒரு ஆள். ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிசீவர் ஆஃப் நோபல் பிரைஸ். இந்தியால ஃபர்ஸ்டா நோபல் பிரைஸ் வாங்கினது யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர், லிட்ரேச்சருக்காக 1913. Next question, Article 39A of the Indian Constitution deals with, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 39A வந்து எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றது. பஞ்சாயத்து ராஜ் எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992, 73வது சட்ட திருத்தம் 1992 படி தான் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறதையே கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகிள் 19 to 22ல கவர் ஆகுது. Next question, how many vertical columns are present in the modern periodical table அப்படின்னு கேட்டிருக்காங்க. vertical columns வந்து 18. இந்த vertical columns நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா groups அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே நேரம் horizontal columns எத்தனை இருக்கு அப்படின்னா 7 இருக்கு. இது வந்து periods அப்படின்னு சொல்றோம். அப்புறம் next question, every year the flamingo festival is celebrated at the Pulicat Lake near the நெல்லப்பட்டு bird sanctuary located in, இந்த நெல்லப்பட்டு பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ்ல தான் இருக்கு. அங்கதான் இந்த ஃபிளமிங்கோ ஃபெஸ்டிவல் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ கேரளால இருக்கக்கூடிய ஃபேமஸான பேர்ட் சாங்சுரி பறவைகள் சரணாலயம் பார்த்தோம்னா குமரகம் பேர்ட் சாங்சுரி. அதே நேரத்துல கோவா பார்த்தோம் அப்படின்னா சலீம் அலி பேர்ட் சாங்சுரி. அப்புறம் மகாராஷ்டிரால மயானி பேர்ட் சாங்சுரி. Next question, average density of population in India is dash persons per square kilometer according to 2011 census of India. 2014 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 382. இதுல மக்கள் அடர்த்தி அதிகமான மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா பீகார். குறைவானது மக்கள் அடர்த்தி குறைவானது அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ். Next question, dash is a state or condition in which an individual or community lacks the financial resources and essentials for a minimum standard of living. ஒரு தனிநபர் அல்லது சமூகம் குறித்த குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்திற்கான நிதி ஆதாரம் மற்றும் அத்தியாவசியங்கள் இல்லாத ஒரு நிலை என்பது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வறுமை, பாவர்ட்டி. ஆப்ஷன் பி. Next question, which of the following statement is correct regarding rate of diffusion of liquids? அதாவது liquidsல பரவலோட விகிதம் தொடர்பான சரியான தொடரை நம்ம தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா rate of diffusion of liquids is higher than of solids. திரவங்களின் பரவல் விகிதம் வந்து திடப்பொருளை விட அதிகமாக உள்ளது. கரெக்ட் தான். சாலிடை விட லிக்யூட்ல வந்து பரவல் விகிதம் அதிகம். நெக்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா this is due to the fact that in the liquid state
Particles move freely and have greater space between each other as compared to particles in the solid state. திட நிலையில் உள்ள துகள்கள் ஒப்பிடும்போது திரவ நிலையில துகள்கள் வந்து சுதந்திரமாக நகரும். இப்போ ஒரு சாலிட் பார்ட்டிகிள் நம்ம பார்த்தோம்னா அதுல இருக்க மாலிகூல்ஸ் வந்து டைட்டா அரேஞ்ச் ஆகி இருக்கும். இதே நேரத்துல லிக்யூட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸா இருக்கும். கேஸ் மீடியம் வாயுக்கள்ல வந்து ரொம்பவே லூஸா இருக்கும் அரேஞ்ச்மெண்ட். அப்போ இதில் கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து கரெக்டு தான். அதனால தான் இப்படி இருக்கிறதுனால தான் மாலிகூல்ஸ் எல்லாம் வந்து லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கனால தான் பரவல் விகிதம் வந்து இதில் அதிகமாக இருக்கு சாலிடை விட அப்படிங்கிறது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி போத் 1 and 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், which city hosted 2022 காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிமிங்ஹம். இது ப்ரீவியஸ் இதுலேயே நம்ம பார்த்துருக்கோம். பிரிமிங்ஹம் இனி 2026ல வந்து எங்க அப்படின்னா கிளாஸ்கோ ஸ்காட்லாண்ட். காமன்வெல்த் கேம்ஸ் வந்து 4 years ஒன்ஸ் வந்து நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.